கிச்சனுடைய வியூ பாருங்கள். 2 நாளாக செலிப்ரேஷனு, வெளியே போனது, இதனால் கிச்சன் அப்படியே இருக்குது. வெளியே போயிட்டு வந்தது க்ளீன் பண்ணவே முடியல அப்பப்போ. இப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே உங்கள்கிட்ட காமிக்கலாம், கொஞ்சம் பேசலான்ட்டு தான் வந்தேன். பாருங்கள், கிச்சன் அப்படியே இருக்குது, க்ளீன் பண்ணாமல். இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாம், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், தேங்காய் எண்ணெய் பாட்டில் அந்த இடத்துல இல்லை, அதோட இடத்துல எடுத்து வச்சுட்டு வரேன். அது அந்த இடத்துலையே இல்லை, அப்படி இப்படியே வச்சுட்டு போயாச்சு. இப்போ இதை எடுத்து வைக்கும்போது தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது, சொல்லலாமே பேசலாமே அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா, வெளியே நேற்று 2 நாள் வெளியே போயிட்டு வந்தோம்ல, அப்போ பார்த்தோம்னா அந்த வெளியே போய் இருக்கும்போது அந்த பப்ளிக் பிளேஸில் ஒரு 2 பேர் பேசிக்கிறாங்க. என்னன்னா, யாரை பற்றியோ, அந்த 2 பேர் பற்றி கிடையாது, வேற யாரை பற்றியோ பேசிக்கிறாங்க. பேசும்போது நமக்கு சத்தமாக வேறு பேசுகிறாங்களா, பொது இடம்னு பார்க்காம நம்மளுக்கு அது கேட்கும். என்ன இவங்க 2 பேரும் சம்மந்தம் இல்லாதவங்களாக பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுடைய வாழ்க்கை பயணம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை பயணம் இருக்கும், பாதை இருக்கும், குணம் இருக்கும். அது தெரியாமல் நம்ம குணம், நம்ம பாதை, நம்ம சுச்சுவேஷன், நம்ம சூழ்நிலை, அதுக்கு தகுந்தபடி தான் நம்ம இருப்போம். ஒவ்வொருத்தர் கைரேகையும், எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் கைரேகைங்கிறது வேற வேறையாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையும் முறையும் வேற வேறையாக தான் இருக்கும். அதனால் அது தெரியாமல் நம்ம என்ன செய்கிறோம், இவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி நடந்துக்கலாம்ல அப்படின்ட்டு நம்ம கருத்தை சொல்கிறோம். அது அவங்களுடைய பாதை என்ன, அவங்க குணம் என்ன, அவங்க கஷ்ட நஷ்டம் என்ன, நம்ம தெரியாமல் நம்ம யாருடைய கருத்தையும் யாருடைய வாழ்க்கையை பற்றியும் நம்ம விமர்சனம் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணுறது ரொம்ப 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 தப்பான விஷயம். நம்மளுக்கு அது இன்னைக்கு பொழுதுபோக்காக இருக்கலாம், இல்லைன்னா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த கஷ்டம் அனுபவிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம். நம்ம பேசுறது நம்ம குழந்தைகள் கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் இது ஒரு தப்பான ஒரு முன்னுதாரணமாக ஆயிடும். அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்ட நஷ்டம் இருக்கும். நம்மளுக்கு அந்த நேரம் பேச்சு வரும் ஒருத்தர் பார்க்கும்போது, ஆனால் அவங்களுடைய கஷ்டம் என்னமோ அது அவங்களுக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், நினைச்சிட்டு வேற ஏதாவது ஒரு விஷயங்கள், நார்மலாக உள்ள விஷயங்கள், இல்லை யார் 2 பேர் பேசுகிறோமோ அவங்க 2 பேருக்குள்ள உள்ள கஷ்டம் அதை பற்றி பேசிக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே பாருங்க, உங்கள்கிட்ட பேசிட்டு ஓரளவு எடுத்து வச்சாச்சு. எல்லாம் ரொம்ப போனதுனால 2 நாளாக எடுத்து வைக்கிற வேலை ஒன்றும் பண்ண முடியல. சரி, பண்ணிக்கிட்டே இந்த கருத்தை எனக்கு தோணுச்சு. எனக்கு பேசும்போது இப்படி ஒருத்தவங்களை பற்றி தெரியாமையே இப்படி ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம கேட்க வேண்டாம் நினைச்சாலும் அவங்க பக்கத்துலேயே அவங்க பேசுறது அது கேட்கும்போது அவங்களுக்கு அப்படித்தான் இருக்குதா, இவங்க இவ்வளோ எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறாங்க தேவையில்லாமல் அப்படின்ட்டு நம்மளுக்கு இருக்குது. இப்போ பாருங்க, இந்த வெஜிடபிள் முடிச்சாச்சு, அது உள்ளே வச்சுட்டு வரேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. இதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா கஷ்டமாகவே இருக்காது. எல்லாமே 1 செகண்ட் ஆகுமா வைக்கிறதுக்கு. நீட்டாகிடும். அதனால் நம்மளும் என்ன பண்ணுவோம், இனிமேல் நம்ம தோழிகள் கிட்ட நம்ம பேசும்போது
நம்ம தோழி எத்தனை பேர் இப்போ 2 பேர் பேசுகிறோம்னா அவங்க 2 பேருக்குள்ளே கஷ்டம் இதை பற்றி நோக்கி பேசிக்கணும். வேற ஒருத்தவங்களை பற்றி பேசணும் அப்படின்னா அவங்க விமர்சனம் பண்ணலாம், விமர்சனமே பண்ணக்கூடாது இல்லை, விமர்சனம் பண்ணுவோம். ஆனால் இப்படிதான் அவங்க நடந்துக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரக்கூடாது. விமர்சனம் பண்ணலாம், ஆனால் எந்த ஒரு கன்க்ளூஷனும் நம்ம பண்ணக்கூடாது. சரியா? இந்த மாதிரி ஒரு ரோல் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி மேடையெல்லாம் துடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது வந்து காலி ஆயிடுச்சு, புதுசு இருக்கும். இதாக இருக்குது. இதை எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம இந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணோன்னா அப்படியே ஒரு மாதிரி சிக்கு எண்ணெய் சிக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுது. அதை சும்மா கை துடைக்கிறது மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது. இந்த ரோலை வாங்கி வச்சுக்கணும். இது ரோலை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டக்குன்னு வேலை முடியுது. இந்த பாருங்க, கிளிப்பெல்லாம் கூட இங்கே இருக்குது. இதில் அந்த அப்படியே அந்த எண்ணெய் சிக்கு மாதிரி லைட்டாக ஏதாவது எண்ணெய் பாத்திரம் இதில் வச்சுருந்தோம்னா கூட அடுத்து நம்மளுக்கு வந்து அது இது அப்படியே ஒரு மாதிரி சொரப்பாகவும் இருக்குது. அப்படியே ஈஸியாக அப்படி நீட்டாக வந்துருக்கு. இதை வந்து நம்ம அதை மாட்டிடணும். அது ஸ்டாண்ட் வந்து இது ஓப்பன் பண்ணி இதில் போட்டுட்டு அந்த ஸ்டாண்ட் மாட்டியாச்சு. உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம நைட்டு அடுத்த 2 நாள் நம்ம பொங்கல் வேலை, பொங்கல் 2 பொங்கல் வைக்கிறது, அப்புறம் வெளியே போயிட்டு வர்றது இப்படியே ஓடுனதுனால இந்த கிச்சன் ஃபுல்லாக அப்படி இப்படியே அதற்கான இடத்துல வைக்கணும். நீட்டாக நம்ம ஆரம்பத்தில் பார்த்ததுக்கும் இப்போயும் ஓரளவு நீட்டாகிடுச்சு பாருங்கள். ஓரளவு நீட்டாகிடுச்சு. ஓகே, பாய். நாளைக்கு பார்ப்போம்.